முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் கல்லணை சென்றடைந்தது. காவிரி தண்ணீரை வரவேற்கும் விதமாக அப்பகுதி விவசாயிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடிக்காக முன்கூட்டியே கடந்த 10ஆம் தேதி முதல் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்த தண்ணீர் இன்று காலை கல்லணை வந்தடைந்தது. இதனால் மகிழ்ச்சியுற்ற விவசாயிகள் காவிரி நீரை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 10ஆம் தேதி அன்று பாசனத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் இன்றைக்கு முக்கொம்பை வந்து அடைந்திருக்கின்றது. இன்னும் சில நாட்களில் நாங்கள் சம்பா விவசாய பணி துவங்க இருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் தண்ணீர் திறந்துவிட பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாகை மாவட்டத்தில் உள்ள டெல்டா கடைமடை பகுதிகளுக்கு காவிரி நீர் அடுத்த சில தினங்களில் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி நாகை மாவட்டத்தில் 523 வருவாய் கிராமங்களிலும் சம்பா முனைப்பு இயக்கம் முழுவீச்சில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் தமிழக அரசு வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். நெல் உற்பத்தி அதிகரிக்க தேவையான தொழில்நுட்பங்கள், நடவு செய்யும் இயந்திரங்கள், அதாவது பவர் டிரான்ஸ்பிளான்டர், அதை பயன்படுத்தி நீங்கள் திருந்திய நெல் சாகுபடி முறையில் நெல் நடவு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பாக சொல்லி, அதன் பிறகு நடவு செய்யப்பட்ட பிறகு என்னென்ன தொழில்நுட்பங்கள் தேவை அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கலை மேலாண்மை, பயிர் பாதுகாப்பு போன்ற தொழில்நுட்பங்கள்லாம் விவசாயிகளுக்கு நாங்கள் இந்த முனைப்பங்களை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்.